வாவ், யாருமே நந்தி ஹில்ஸ் இப்படி கேப்சர் பண்ணிருக்க மாட்டாங்க. பேராகிளைடிங் இருக்கும் மக்களே. இந்த காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட். திஸ் இஸ் டிப்பு சுல்தான் சம்மர் ஹவுஸ். நெஹ்ரு நிலையா மக்கள். ஓடுறோம். கிளியர் ஆகுது. நந்தி ஹில்ஸ் வீடியோ நீங்க யூடியூப்ல பாக்குற எல்லாருமே இந்த மாதிரி எல்லாமே கவர் பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. Hello Joshua's family, welcome you all to my YouTube channel. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இந்த நாள் ரொம்ப நல்ல நாளாக அமையணும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். எந்த டென்ஷனும் மண்டில் ஏற்றுக்காதுங்க. ஸோ இட்ஸ் அரௌண்ட் 3:20 AM. சேவல் கூட எந்திரிச்சிருக்காது. எங்கடா கிளம்பிட்டீங்கன்னா we're going to Nandi Hills. ஸோ being almost 4 years in Bangalore, இதை ஃபஸ்ட் டைம் நான் Nandi Hills போகிறேன். ஸோ ப்ளீஸ் do subscribe to my channel, like, comment and share this video to all your friends and families. யாரெல்லாம் பெங்களூர் ட்ராவல் பண்ண போகிறீங்க ப்ளஸ் நந்தி ஹில்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா ப்ளீஸ் do share to them. So it will be motivating me if you're going to subscribe to my channel as well. So let's get into the video. பைக் எடுத்துகிட்டு நந்தி ஹில்ஸ் கிளம்பியாச்சு. இந்த பிரிட்ஜ் பையா மூவியில் ஒரு ஃபேமஸ் சாங்கில் காட்டியிருப்பாங்க. அது என்ன சாங்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே பயங்கரமான கூட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்களே பாருங்கள். நாங்கள் போனப்போ ஒரு 5:50 பக்கம் மார்னிங் இருக்கும் மக்களே. அப்படி என்ன தான் நந்தி ஹில்ஸில் இருக்குன்னு பார்த்துடலாமா? பா, என்ன மிஸ்ட்டு நீங்களே அந்த வீடியோவில் பாருங்கள். ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் மக்களே. மலை மாதிரி அதோட ட்ராப்ஸ் நம்ம மேலே கொட்டிகிட்ருக்கு. விக்னேஷ் இருக்க பயமேன்ற மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட் விக்னேஷ் நிறைய இடம் ட்ராவல் பண்ணுவான். ஸோ அதனால் அவன் கூட இருக்க வரைக்கும் நம்ம எங்கே இருந்த டைம் போகணுன்ற யோசிக்க தேவையே இல்லை. மறுபடியும் மேலே ஒரு டிராஃபிக் ஜாம். ஒரு வழியாக நந்தி ஹில்ஸ் பார்க்கிங் ரீச் ஆயிடுச்சு. அங்கே பாருங்கள் கூட்டத்தை. இவ்வளோ ஏர்லி மார்னிங்கில் ஏதோ ஆடி தள்ளுபடி ஆஃபர் போகிற மாதிரி இவ்வளோ கூட்டம். ஃபைனலாக ஒரு நல்ல ஸ்பாட்டாக போச்சு. பார்க்கிங்கும் போட்டாச்சு. சன்ரைஸ் பார்க்கணும். மேக்கப். What nonsense you are talking about me? கோல்டுக்காக தொப்பி போட்டாச்சு. பரவாயில்ல, அதுவும் நல்லா தான் இருக்குது. கூட்டத்தை பாருங்கள். இது என்ட்ரிக்கு இல்லை மக்களே, டிக்கெட் கவுண்டரோட கூட்டம் மட்டுமே இவ்வளோ இருக்குது. எப்படியும் நான் சாமர்த்தியமாக உள்ளே போந்து டிக்கெட் வாங்கிட்டேன். ஃபைனலி இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் வி மேட் இட். உள்ள என்டர் ஆயாச்சு. அப்பா, கூட்டத்துலேருந்து தப்பிச்சு வர்றதே பெரும் பாடாக போயிடுச்சு. வாவ், நந்தி ஹில்ஸ்க்கு ஏன் இப்போ இந்த ஹைப்னு தெரியுது. அவ்வளோ க்ளவுடா மிஸ்டியா சூப்பராக இருக்கு. நானே ஊட்டி தான் என்னோட நேற்று, பட் இது சிமிலர் டு தட். நல்லாயிருக்கு. செம்ம கோல்டு. ஆமாம், டிக்கெட் எடுக்கிறக்குள்ள எப்படியோ நான் உள்ளே போந்து எடுத்துட்டேன். வாவ், சன்ரைஸ் பார்க்க வரலான்னு சொல்லி வெயிட் பண்ணதில் சன் செட்டை தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஃபுல் மிஸ்ட்டு வேறு. மக்களே, கேப்பெல்லாம் போட்டு தான் வரணும். ஏன்னா இங்கே பனினால உங்களுக்கு மழை பெய்யுற எஃபெக்ட் தான், ஈரமாகுது தலையெல்லாம். செம்ம க்ரௌடு. இங்கே ஒரு நந்தினி பூத் வச்சுருக்காங்க. இப்போ புதுசாக பேராகிளைடிங் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நந்தி ஹில்ஸில். சன்ரைஸ் பாயிண்ட்
இந்த வியூ செம்மையா இருக்கு. செம்ம மிஸ்டியா இருக்கு. மஸ்ட் விசிட் பிளேஸ் மக்களே. ஸ்பாட் ஆக்சுவலா மேலங்க ஸ்பாட். வாவ். இது ராக் மாதிரி இருக்கு. இங்கதான் நம்ம கோவில். How divine. வெல்கம் டு நந்தி ஹில்ஸ் மக்களே. இப்போ நம்ம முதல்ல ஆஞ்சநேயர் டெம்பிளுக்கு தான் போக போகிறோம். இப்போ நம்ம ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஹனுமான்ஜியை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. இங்கே அர்ச்சகர் குங்குமம் தான் கொடுக்குறாங்க. பிள்ளையார் விநாயகரும் தரிசனம் பண்ணியாச்சு. இங்கே மெயின் டெம்பிளான ஸ்ரீ யோகநந்தேஸ்வர் டெம்பிள் இன்னும் ஓப்பன் ஆகல. ஸோ அதுக்குள்ள ஒரு சின்ன பிரேக். சாய் குடிக்கலாம். பா, இந்த ஸ்பாட்டுக்கும் டீக்கும் அப்படியே டீயை குடிச்சிட்டு நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓ, பஜ்ஜி எல்லாம் செய்றாங்க. ஓ வாவ், மெயின் வியூ பாயிண்ட் வந்தாச்சு மக்களே. இங்க ரொம்ப பனி வரும். ரொம்ப பனியா இருக்கு. எங்க தெரிய போகுது. ஃபுல்லா பனி மட்டும்தான் இருக்கு. எல்லாருமே இங்க ஜாலியா போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் எடுக்கலான்னு போனா நீங்களே பாருங்க. இதுதான் ஸ்பாட், நந்தி ஹில்ஸோட ஸ்பாட். ஆக மொத்தம் ஒன்றும் தெரியல, பயங்கரமான பனி. அந்த இடத்துல இருந்தால வீடியோல உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா தெரியுதுன்னு தெரியல. பட் ரொம்ப ஹெவியா காத்தடிக்குது. பனி பயங்கரமான ஹைட்ல இருக்கும்ல. மக்களே, சரியான கோல்டா இருக்கு. என்னோட ஹேர் எல்லாம் நனைஞ்சிருச்சு பாருங்க. மழை பெய்யற மாதிரி இருக்கு. ஆனா மழை எல்லாம் பெய்யல, அது பனி. வியூ பார்த்துட்டு டெம்பிள் கிளம்பியாச்சு. தான் மக்களே யோகநந்தேஸ்வரா டெம்பிள். 11th செஞ்சுரியில சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் 14th செஞ்சுரியில விஜயநகரா கிங்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம். இதுதான் மக்களே கோயிலோட நுழைவாயில். 10 rupees வாங்குறாங்க மக்களே என்ட்ரன்ஸ்க்கு. வாவ், கொடிமரம் நினைக்கிறேன். கொடிமரம், பலிபீடம். அந்த காலத்துல வந்து என்ட்ரன்ஸ் இருந்திருக்கணும். இப்போ மாற்றப்பட்டிருக்கு. கோவில் உள்ளே உங்களுக்கு சின்னதா ஒரு கிணறும் இருக்கு. கோவிலில் சாமியை தரிசனம் பண்ண உள்ள கிளம்பிட்டோம். சாமியோட சன்னிதானம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் நம்ம சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கோவிலேருந்து வெளியே வந்த உடனே உங்களுக்கு நாகம்மன் சன்னதி இருக்கு. வா,
நாகம்மன் தரிசனம் பண்ணலாம். கோவிலோட குளம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகான சிற்பக்கலைகள். நான் இப்போ உங்களுக்கு கோவிலோட உட்பகுதியை தான் சுற்றி காட்டுறேன். இன்னொரு அழகான இடம் மக்களே. இங்கே வந்து ஒரு டைம் ஆச்சும் கண்டிப்பாக நீங்கள் தரிசனம் பண்ணணும். ஒரு மன நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக டிவைனான ஒரு லொக்கேஷன். தரிசனம் முடிச்சுட்டு இப்போ நம்ம கிளம்பியாச்சு. இங்கே நிறைய ரூட்ஸ் பிரியும். ஸோ அதில் ஒரு ரூட் எடுத்துகிட்டு தான் நம்ம இப்போ அடுத்த ஸ்பாட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். வாவ், சினிமாவில் வர எஃபெக்டில் இருக்கு. வாங்க வாங்க. மழை பெஞ்ச மாதிரியே இருக்கு இல்லையா? அது மழை இல்லை, பனி தான். இப்போ நீங்கள் பார்க்குற போர்டு தான் ஹோட்டல் மயூரா பைன் டாப்போட போர்டு. இந்த பங்களோவில் தான் சர் மார்க், அதாவது மைசூரோட கமிஷனர் வந்து 1834 to 1861 வரைக்குமே இதை ஒரு சம்மர் ரெசிடென்ஸாக யூஸ் பண்ணியிருக்காரு. உள்ள ஒரு பங்களா மாதிரி சூப்பராக இருக்கும். நான் வந்தப்போ ஓப்பனாக இருந்துச்சு. உள்ள அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க, லைக் அந்த நேரம் யூஸ் பண்ண அந்த திங்ஸு. ஓ, ஆனால் இப்போ வந்து பப்ளிக் ஆக்சஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். நேரு நிறையா இருக்கு. ஆனால் நான் ஸ்டே பண்ணப்போ விட்டாங்க. ஸ்டே பண்ணால் விட்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பில்டிங்கை நல்லா பார்த்துக்கோங்க மக்களே. நெஹ்ரு நிலையா மக்களே. 1986ஓட முதல் சார்க் சமிட் இங்கே தான் நடந்திருக்கு. சார்க் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் அண்ட் மால்தீவ்ஸ் இருக்கு. சார்க்கோட ஃபுல் ஃபார்ம் சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஆஃப் ரீஜனல் கோஆப்ரேஷன், தென் ஆசிய நாடுகள் பிராந்திய ஒத்துழைப்பு அமைப்புன்னு சொல்லலாம். நான் ஸ்டெப்ஸ் மூலியமாக ட்ரெக்கிங் கூட வரலாம், பட் ஐ கெஸ் அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு. இதெல்லாம் தான் இந்த இடத்துல இருக்குது மக்களே. நந்தி ஹில்ஸில் பாலார் ரிவர் ஒரிஜினும் இங்கே தான். Oh my god. நந்தி ஹில்ஸ் பேக் சைடு வாங்க மக்களே. இதோ நீங்கள் ரீல்ஸ்லலாம் பார்க்குற ஒரு ஹிடன் ஸ்பாட் மாதிரி இருக்கும் நந்தி ஹில்ஸில். இந்த இடத்துல இருந்தும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நிறைய பேர் போட்டிருப்பாங்க ரீல்ஸில். ஸோ எங்கேருந்துமே அந்த உங்களுக்கு அந்த க்ளவுட்ஸ் ஃப்ளோட்டிங் ஆகிற மாதிரி தெரியும் ஹைட்டில் இருக்கனால. பட் இன்றைக்கி ரொம்ப மிஸ்டர் ஜான்வரினால உங்களுக்கு அப்படி தெரியுது மக்களே. இதுதான் அந்த ஸ்பாட். இது என்ன ஹைட்ல இருக்கும்னா உங்களுக்கு தெரியாது, அவ்வளோ ஹைட்டு. இந்த மிஸ்ட் இருக்கனால உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. பாலார் ரிவரோட இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க பாருங்க. 93 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் ஆகுதுங்களாம் கர்நாடகாவில் மட்டுமே. 33 கிலோமீட்டர்ஸ் த்ரூ ஆந்திர பிரதேஷ். ஓ மை காட்னஸ். இது எவ்வளோ ஸ்டீப்பாக போகுது பாருங்க. கேர்ஃபுல்லாக நடக்கணும். ஓ வாவ், பாருங்க பாலார் ரிவர் ஒரிஜினேட் ஆகிற இடம். இப்போ உங்களுக்கு பேக் சைடில் ஒரு சின்ன ஓப்பனிங் தெரியுது இல்லைங்களா? அங்கே தான் ஹிடன் ஸ்பாட் ஆஃப் நந்தி ஹில்ஸே இருக்குது. வாங்க உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓ வாவ்,
வாவ்! ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இரவா போற்றி போற்றி. ஓம் திரைம்பகம் நிஜாம்பஹே சுகந்தன் புஷ்டி வர்தனம் உருவாருக்கமிவ பந்தனான் மிருத்யுர்மோக்ஷமாமிருத. வாவ் மக்களே, நான் யாருக்குமே இந்த ஸ்பாட் அவ்வளோ தெரியறதில்ல. நம்ம கூட தான் வந்திருக்கோம். எப்படி சிவனை பார்த்து தரிசனம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் சிவனோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கட்டும். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் எல்லாருமே. ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேசஸ், நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் வியூ மட்டும் இல்லை. त्रिलोचनाय भस्मङ्गरागाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगंबराय तस्मै नकाराय नमः शिवाय. நந்தி ஹில்ஸோட நந்தி பகவான். நந்தி பகவானை தரிசனம் பண்ணிக்கோங்க மக்களே. ரொம்ப பெரிய நந்தி பகவான். क्या नाम है? मेषा मारती ने है? क्या नाम है बेटा? अविनाश, इधर आना। ஜாஷாவர்ஸ் ஃபேமிலியாக நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணுற உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம எந்த கோவில் போனாலும் அங்கே இருக்க சிவனுக்கு கொடுக்குற விபூதி எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்க சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறது ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்கேன். நம்ம அர்ச்சகரும் நமக்கு அந்த விபூதியை தான் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. ಏನ್ ಹೆಸರು? ತೆಲುಗು ತಮಿಳ ಕಾದಲ್ಲ ಚೊಲ್ಲು ಕಂದ ನಿಂಗಳ ಆಸೆ ಆಕಾಂಕ್ಷೆ ಅನ್ನವಣ್ಣ ಕಾದಲ್ಲ ಚೊಲ್ಲಿ ಮರ್ತು ಕಟ್ಟ. ಓಂ ಬಸವೇಶ್ವರ ಇಷ್ಟ ನಿಂಗೆ. ஐயா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தாயத்தை எடுத்துட்டு கொண்டு போய் நம்ம நந்தி பகவான் காதுல நம்ம என்ன விருப்பப்படுறோமோ அந்த வேண்டுதலை சொல்லிட்டு முன்னாடி இருக்க நெல்லிக்கர்ணி மரத்துல அதை கட்டிடணுமா. அப்போ நம்ம வேண்டுனது நிறைவேறும்னு சொல்றாங்க. ஸோ தாயத்துக்கு நம்ம கிட்ட இருந்து 50 ருபீஸ் கலெக்ட் பண்றாங்க. ಮೇಡಮ್ மரத்துல நம்மளும் போய் நெல்லிக்காய் மரத்துல தாயத்தை கட்டியாச்சு. இங்க நந்தி பகவான் 10 அடி நீளமும் 6 அடி உயரத்துலயும் சோலா ஸ்டைல் ஆர்கிடெக்சர்ல ஸ்கல்ப்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏன் நெல்லிக்காய் பசவன்னான பேர் வந்திருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓ, கொஞ்சம் டேஞ்சர் மக்களே, கீழே யாரும் போகாதீங்க. நான் நிறைய பேர் இங்க இருந்து கீழே இறங்குறாங்க. Oh my god. கோவிலுக்கு பேக் சைடில் ஒரு படிக்கட்டு ஏறும், அதை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. ஆக்சுவலி இப்போ தான் காலையிலேயே ஆயிருக்கு மக்களே, ஒரு 7-7:30 இருக்கும். போய் பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம இட்லி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இட்லியும் சாப்பிட்டாச்சு. வண்டியில் வராமல் பஸ்ஸில் வரீங்கன்னா உங்களுக்கு ஷட்டர் பஸ் உதவியும் இருக்குது. கீழேருந்து நீங்கள் ஷட்டர் பஸ்லேயே வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு கிளம்பிடலாம். நந்தி ஹில்ஸில் ஏகப்பட்ட லொக்கேஷன்ஸ் இருக்குது மக்களே. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்குறீங்க அந்த போர்டில். நம்ம இப்போ காட்டின போர்டுக்கு பேக் சைடில் ஒரு சின்னதாக ரோட் போகும், ஸ்டெப்ஸ் மாதிரி. அதில் போனீங்கன்னா திப்பு சுல்தானோட ஃபோர்ட்டுக்கு போகிற வழி. அரக்காவதி ஆரிஜினும் இங்கே தான், பாலாறு ரிவர் ஆரிஜினும் இங்கே தான் மக்கள் இருக்கு. இதில் இறங்கலாம், அது ஸ்லிப்பரியாக இருக்குன்னு நினைக்கிறேன்ல. இதான் உங்களுக்கு பார்க் மக்களே. அது இல்லாமல் இந்த பிரிட்ஜில் அப்படியே நீங்கள் நடந்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நல்லாயிருக்கும்.
இதான் மக்களே நான் சொன்னது. டிப்பு சம்மர் ஹவுஸ் அப்புறம் டிப்பு ட்ராப். இந்த 2 பிளேஸுமே லெஃப்ட் சைடில் போனால் டிப்பு ட்ராப், ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா டிப்பு சம்மர் ஹவுஸ். நிறைய இடம் இருக்குல்ல. இங்கே வெறும் நந்தி ஹில்ஸோட வியூ பாயிண்ட் மட்டும் இல்லை மக்களே, நிறைய ஸ்பாட் இருக்குது. எங்களுக்கே சர்ப்ரைசிங்காக இருக்குது. விக்னேஷ் த ஃப்ரெண்ட் நிறையா டைம் இங்கே வந்திருக்காங்க. கொஞ்சம் டேமேஜ் சிதிலம் அடைந்த நந்தி அந்த காலத்தில் கோவிலாக இருந்திருக்கணும். இந்த இடத்துல வந்து ஏதாவது இருந்திருக்கணும் கண்டிப்பாக. இப்போ இங்கே எதுவுமே இல்லை. பாறையோட டெட் எண்டில் அப்படியே இறங்கணும் மக்களே. அப்படி போனீங்கன்னா தான் அரக்காவதியோட ஆரிஜின். இதுதான் மக்களே டிப்பு ட்ராப். ஆனால் பனினாலும் எதுவுமே தெரியறதில்ல. டிப்பு ட்ராப் மிஸ்ட்னால எதுவும் தெரியறதில்ல. எல்லாரும் கத்துட்டு ஓடுறாங்க. வியூ தெரியறது போல. வா எல்லாரும் ஓடுறாங்க. இது சம் ஐகானிக் மொமெண்ட். ஓடுறோம். கிளியர் ஆகுது. ஆஹா உங்களுக்கு சின்னதாக ஒரு வாட்ச் டவர் மாதிரி இருக்கும் மக்களே. அங்கேருந்து கூட நீங்கள் ஏறி நின்று பார்க்கலாம். சரிதா மேலே பாரு, அது வந்துச்சுன்னா அவ்வளோதான் மேலே. சன் வாவ், யாருமே நந்தி ஹில்ஸ் இப்படி கேப்சர் பண்ணியிருக்க மாட்டாங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு ஏறுது பாருங்க. திருப்பி மிஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம 26 ஜனவரி ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு தான் போயிருந்தோம். நியூ டெல்லியில் ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் பண்ணியிருக்காங்களோ இல்லையோ, ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம நந்தி ஹில்ஸில் வந்த மக்கள் எல்லாம் ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் பண்ணிட்டாங்க. மாதரம். அடுத்த ஸ்பாட்ஸ்க்கெலாம் போக வியூ பாயிண்ட்லேருந்து பேக் சைடாக இறங்கி நடந்து போகணும் மக்களே. அப்படியே இறங்கி வந்தீங்க வியூ பாயிண்ட் கீழே அந்த ராக்ஸ் பேசேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வே போகும். இதுதான் வந்து டிப்பு சுல்தான் ஃபோர்ட் போகிற வே. நேச்சரை பாருங்கள் மக்கள். ஏதோ நேச்சரே சினிமாட்டோகிராஃபி பண்ண மாதிரி இருக்குது. மூவிஸ்லாம் எடுக்கிற இடம் மாதிரி இருக்குது. வாங்க மக்களே. இங்கே பாருங்களேன் எப்படி ஒரு ஸ்பாட்டு. மஸ்ட் விசிட் ஸ்பாட். நாங்கள் நிறைய மியூசிக் ஆட் பண்ணாமல் எடிட் பண்ணாமல் ரா அண்ட் அன்ஃபில்டர்டாக தான் vlogs வைக்கணும்னு நினைக்கிறோம். பிகாஸ் அப்போ தான் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுற ஃபீல் கிடைக்கும். வாங்க போகலாம்.
அப்படியே நீங்களும் டீ குடிச்சிட்டே இந்த வீடியோ பாருங்கள் மக்களே, இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ தட் ரிலாக்ஸ்டாக ஃபீலும் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை கொஞ்சம் லாங்காகவே வச்சுருக்கோம். திஸ் வே ரைட். வாங்க மக்களே. செம்ம கோல்டுங்க. இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க, ரொம்ப அலர்ஜிக் இருக்கவங்களுக்குலாம் இந்த பிளேஸ் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் இது ரொம்பவே கோல்டு. நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட ரொம்ப சில்னஸாக இருக்கும். மற்றபடி எல்லாரும் வந்து பார்க்கலாம். இந்த இடம் பாருங்க, இது ஒரு மதில் சுவர் மாதிரி இருக்கு. இது என்ன பர்பஸ், லேட்டராக கட்டினாங்களா இல்லை அப்போ கட்டினாங்களான்னு தெரியல. பட் இந்த மாதிரி இடத்துல இருந்தால் எட்டிலாம் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதாங்க ஃபோர்ட் வியூ. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். நந்தி ஹில்ஸ் வீடியோ நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற எல்லாருமே இந்த மாதிரி எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்களான்னு தெரில. நாங்கள் மோஸ்ட்லி எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில். இதுதாங்க ஃபோர்ட் வால். உங்களுக்கு இங்கே போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள், ஃபோர்ட் வால். இதை கிளைம் பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்துக்கலாம், அவ்வளோதான். இதுவும் டேஞ்சர் தான். ஸோ உங்களுக்கு நான் வியூ காட்டுறேன். பாருங்க, இது கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த மிஸ்டெல்லாம் போயிடும், சன் வந்துடும். அப்போ உங்களுக்கு நல்ல வியூவாக இருக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு எல்லாம் மிஸ்ட் மூடி இருக்கு. நந்தி ஹில்ஸில் நெஹ்ரு நிலையா மட்டும் இல்லை மக்களே, காந்திஜி நிலையா கூட இருக்குது. ஸோ காந்திஜி 1936 to 1946 நந்தி ஹில் விசிட் பண்ணப்போ தங்கின பில்டிங்ஸ் கூட இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு பேசேஜ் போகுது, அந்த வழியில் நம்ம இறங்கி வேறு லொக்கேஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போக போகிறோம் மக்களே. மறுபடியும் இந்த வழியில் இங்கே பேசேஜுக்கெலாம் நேம் எல்லாம் கிடையாது, ஈஸியாக டைரக்ட் பண்ணுறக்கு. இது அப்படி அப்படியே நீங்கள் உள்ளே போய் அப்படியே போக வேண்டியதுதான், அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். ஆமாம், போர்டு இருக்குது. பட் ஸ்டில் இந்த இப்படி போங்க, ஈஸியாக கைட் பண்ணுற மாதிரி வேஸ் இல்லை. நிறைய சிமிலர் ரூட்ஸ் இங்கே அங்கன்னு பிரிஞ்சுட்டே இருக்குது மக்களே. வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கணும், பார்த்து. வழுக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. இதுதான் ரிவர் ஆரிஜின் ஆன இடத்துன்னு நினைக்கிறேன்ல, இந்த பாண்ட். இங்கே ஏதோ கோயில் இருந்த மாதிரி தடயம் இருக்கு இல்லையா? அரக்காவதி ஆரிஜின். மினி ட்ரெக்கிங் மாதிரி இருக்கு. Oh, I need help now. Oh, அந்த சாய் ஷாப் வந்துடும். குனிஞ்சு தான் போகணும். இங்கே வந்துட்டாங்க அவங்க எல்லாம் ஃப்ளாக் எடுத்துகிட்டு. ஒரு ரவுண்டே வந்துட்டாங்க. நம்ம அதுக்குள்ளே இந்த பக்கத்துலேருந்து ரவுண்ட் வந்துட்டோம். பேராகிளைடிங் இருக்கும் மக்களே. இந்த காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் புக் பண்ணோன்னா. ஆமாம், டிப்போ ட்ராப் நம்ம காட்டியிருப்போம். நாங்கள் ஃபுல் மிஸ்டுனால இது கவராக இருந்துச்சு.
மக்களே டிப்பு சம்மர் ஹவுஸ் வந்துட்டோம். இதெல்லாம் தான் இந்த பக்கம் இருக்க பிளேசஸ். ட்ரெக்கிங் ரூட்டும் நான் சொன்னேன் இல்லைங்களா ஆரம்பத்தில், அதுவும் இந்த இடத்துல தான் இருக்குது. இப்போ அமிர்தா சரோவரில் இருக்கும். வாவ். ஓ இங்கே பார்த்தீங்களா ஒரே ஒரு ஃபிஷ், நிறையா ஃபிஷ்ஷஸ் இருக்காங்க. அப்படியே இந்த வழியில போனீங்கன்னா மக்களே, ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்க அந்த டிப்பு சம்மர் ஹவுஸ் இங்க தான் இருக்குங்க. ஃபைனலி வந்துட்டோம். இந்தாச்சி, இதுதான் மக்களே டிப்பு சம்மர் ஹவுஸ். டிப்பு சுல்தானோட சம்மர் ஹவுஸ். இந்த சம்மர் ஹவுஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஹைதர் அலியால் கட்டப்பட்ட இந்த பில்டிங் வந்து டிப்பு சுல்தானால் கம்ப்ளீட் செய்யப்பட்டிருக்கு மக்களே. ஸோ டிப்பு சுல்தான் அவங்க வந்து மைசூர்லேருந்து சம்மரானா அந்த ஹீட்டுக்காக இந்த பில்டிங்கில் தான் வந்து தங்கியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் டிப்பு சுல்தான் சம்மர் ஹவுஸ். பாருங்க மக்களே, உங்களுக்காக க்ளோஸாக காட்டுறேன் இந்த ஆர்கிடெக்சர் எல்லாம். வா, டிப்பு சுல்தான் சம்மர் ஹவுஸ்க்குள்ளே ஒரு வழி போகும் மக்களே. அங்கே போனால் தான் வீரபத்ரேஸ்வர் டெம்பிள் போகிற வழி. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பேரெல்லாம் கிறுக்கி வைக்கிறாங்க மக்கள். இதெல்லாம் பண்ணவே கூடாது. எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான இடம் இதெல்லாம். வீரபத்ரேஸ்வர டெம்பிள் போகிற வழி கொஞ்சம் நல்லாவே நடந்து வரணும் மக்களே. கொஞ்சம் இறங்கி நிறைய ஸ்டெப்ஸ் இறங்கி வந்தால் தான் அந்த கோவிலுக்கு வர முடியும். நிறைய பேர் பாதியிலே ரிட்டர்ன் ஆயிடுறாங்க, ரொம்ப தூரம்னு சொல்லிட்டு. இது ட்ரெக்கிங் பேசேஜ்ன்ட்டு அவங்க அப்படி அந்த பேக் சைடில் போயிடுறாங்க. ஆனால் நம்ம ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். வா, பார்த்தீங்களா வாவ், டெம்பிள் தெரியுதுங்களா? கோவிலோட இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இப்போ இந்த போர்டில் உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஹொசாலியாஸால் கட்டப்பட்ட கோவில்னு நம்பப்படுது 11th centuryயில். கவி வீரபத்ரேஸ்வரர் டெம்பிள். ஸோ நம்மளோட நந்தி ஹில்ஸில் இருக்க கிளிஃபில் தான் இந்த டெம்பிள் வந்து 70 feet டால் ஹைட்டில் வந்து உங்களுக்கு சிட்டுவேட் ஆயிருக்கு மக்களே. வாவ், இங்கேருந்து வியூ பாருங்கள் மக்களே. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். வாவ், இந்த இடத்துல ஏதோ டெம்பிள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தோட மதில் சுவர்ன்னு நினைக்கிற மக்களே. இதில் நான் ஒரு ஹிடன் ஸ்பாட் மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேங்க பாருங்கள். இதெல்லாம் அப்போ பண்ண கார்விங்ஸ். இப்போது கொஞ்சம் மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்கு. பாருங்க, இந்த பில்டிங் எல்லாம் உடைஞ்சு போய் டேமேஜ் ஆகிருக்கு. கோவிலுக்கு வந்தாச்சு, சாமியை தரிசனம் பண்ணிடலாம். என்னோட முருகரை பார்த்துக்கோங்க. முருகர் நிறைய ஒரு எமோஷன் தான். முருகர் எல்லாத்துக்கும் சொந்தம் தான். பட் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆசைனால அப்படி சொல்லிட்டேன். நவ கிரகங்களையும் தரிசனம் பண்ணிக்கோங்க மக்களே.
ஃபைனலி சுற்றி பார்த்துட்டு எக்ஸிட்டை நோக்கி நடந்துட்டுருக்கோம். எக்ஸிட் வெளியே வந்தாச்சு இப்போது. பைக்கும் எடுத்தாச்சு பார்க்கிங்லேருந்து. மலை அடிவாரம் வந்த உடனே ஒரு சாய் ஷாப்பில் சாய் குடிச்சிட்டு போகலான்னு தான் பார்த்தோம். அங்கேருந்து உங்களுக்கு தான் இந்த நந்தி ஹில்ஸ் வியூ காட்டியிருக்கேன். செம்மையாக இருக்குது. இன்னும் அப்கமிங் நிறைய ட்ராவல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே.